தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனுடன் இணைந்து பரப்புரை மேற்கொண்டார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அதிமுக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பேசிய அவர், கடன் மேல் கடன் வாங்கியதுதான் திமுகவின் சாதனை எனவும், இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கியதில்தான் தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருப்பதாகவும் விமர்சித்தார். 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 4,85,000 கோடி. 2021 2025 வரை திராவிட முன்னேற்ற கழக அரசு வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து, ஸ்டாலின் முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டு மக்களை கடன்காரனாக்குனதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. வேற என்ன சாதனை பண்ணீங்க? மேலும் சொத்து வரி 100 விழுக்காடாக உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், வரியை உயர்த்தியதுதான் திமுகவின் சாதனை என கூறினார். கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் இதுதான் திமுகவின் கொள்கை என கடுமையாக சாடிய இபிஎஸ், குப்பைக்கு கூட வரி விதித்த ஒரே ஆட்சி திமுக ஆட்சிதான் என கூறினார். 40,000 கோடி கொரோனாவுக்கு செலவு பண்ணோம். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2 முறை கடன் தள்ளுபடி. 2016 அம்மா முதலமைச்சர் இருக்கும்போது விவசாயி வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி. 2021 அதிமுக ஆட்சியில் 12,100 கோடி தள்ளுபடி. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும், விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்படும். தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கத்தால் கொலை, கொள்ளை சம்பவம் சாதாரணமாக நடைபெறுகிறது எனவும், அதிமுக ஆட்சி வந்தால் 3 மாதங்களில் கஞ்சாவை ஒழிப்பதாக உறுதியளித்தார். அதேபோல இந்த முறை அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வழங்கப்படும் எனவும், பெண்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் தரப்படும் எனவும் தெரிவித்தார். போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரிச்சிடுச்சு. போதைப் பொருள் பல வடிவத்தில் கிராமத்திலிருந்து நகர் வரை, சந்து பொந்து வீதி எல்லா இடத்துலையும் போதைப் பொருள் விற்பனை தாராளமாக நடக்குது. அதை இந்த அரசால கட்டுப்படுத்த முடியல. அதிமுக ஆட்சிக்கு வந்து 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா அறவாக ஒழிக்கப்படும். இன்றைக்கு வரி அதிகமாகி போச்சு, மக்கள் கஷ்டப்படுறாங்க. விலைவாசி உயர்ந்து போச்சு, மக்கள் கஷ்டப்படுறாங்க. அதிலிருந்து மீட்டெடுக்கின்ற விதமாக எல்லா குடும்ப அட்டைக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வங்கியிலே செலுத்தப்படும். அனைத்து குடும்ப அட்டையில் உள்ள குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனுடன் இணைந்து பரப்புரை மேற்கொண்டார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அதிமுக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பேசிய அவர், கடன் மேல் கடன் வாங்கியதுதான் திமுகவின் சாதனை எனவும், இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கியதில்தான் தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருப்பதாகவும் விமர்சித்தார். 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 4,85,000 கோடி. 2021 2025 வரை திராவிட முன்னேற்ற கழக அரசு வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து, ஸ்டாலின் முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டு மக்களை கடன்காரனாக்குனதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. வேற என்ன சாதனை பண்ணீங்க? மேலும் சொத்து வரி 100 விழுக்காடாக உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், வரியை உயர்த்தியதுதான் திமுகவின் சாதனை என கூறினார். கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் இதுதான் திமுகவின் கொள்கை என கடுமையாக சாடிய இபிஎஸ், குப்பைக்கு கூட வரி விதித்த ஒரே ஆட்சி திமுக ஆட்சிதான் என கூறினார். 40,000 கோடி கொரோனாவுக்கு செலவு பண்ணோம். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2 முறை கடன் தள்ளுபடி. 2016 அம்மா முதலமைச்சர் இருக்கும்போது விவசாயி வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி. 2021 அதிமுக ஆட்சியில் 12,100 கோடி தள்ளுபடி. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும், விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்படும். தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கத்தால் கொலை, கொள்ளை சம்பவம் சாதாரணமாக நடைபெறுகிறது எனவும், அதிமுக ஆட்சி வந்தால் 3 மாதங்களில் கஞ்சாவை ஒழிப்பதாக உறுதியளித்தார். அதேபோல இந்த முறை அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வழங்கப்படும் எனவும், பெண்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் தரப்படும் எனவும் தெரிவித்தார். போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரிச்சிடுச்சு. போதைப் பொருள் பல வடிவத்தில் கிராமத்திலிருந்து நகர் வரை, சந்து பொந்து வீதி எல்லா இடத்துலையும் போதைப் பொருள் விற்பனை தாராளமாக நடக்குது. அதை இந்த அரசால கட்டுப்படுத்த முடியல.
அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்து 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா அறவாக ஒழிக்கப்படும். இன்றைக்கு வரி அதிகமாகி போச்சு, மக்கள் கஷ்டப்படுறாங்க. விலைவாசி உயர்ந்து போச்சு, மக்கள் கஷ்டப்படுறாங்க. அதிலிருந்து மீட்டெடுக்கின்ற விதமாக எல்லா குடும்ப அட்டைக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வங்கியிலே செலுத்தப்படும். அனைத்து குடும்ப அட்டையில் உள்ள குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும்.